அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதும் நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் கிரக மாற்றங்களை பொறுத்து இந்த வரக்கூடிய நாட்கள், அடுத்த 7 நாட்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக 2-3 ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது 12 ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த தொழிலில் நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்குது, போட்ட முதலீடு கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் அந்த தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு எந்த மாதிரியான தொழில் சரிப்பட்டு வரும், நான் என்ன செய்யலாம், உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு உரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பிட்டு எப்படியாவது கடனை அடைக்க வேண்டும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. இருந்தாலும் அதற்கு உரிய பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம்தான். வெளியில் சிக்கல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் தூரதேச பயணங்களின் போது எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுறது ரொம்ப நல்லது. பெண்களோடு நெருக்கமாக பழக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அடுத்தவர் உதவி செய்து காரியம் பார்க்க வேண்டியது இல்லை. சுயமாக சிந்தித்து தொழிலில் பெறக்கூடிய வெற்றி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் தானாக முன்வந்து பண உதவி செய்வாங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமானதாக நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலை உங்களுடைய மனதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய கடை திறக்கிறதுல அக்கறை காட்டுவீங்க. தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகி தானாகவே மறைந்து போகும். விவசாய நிலங்கள் வாங்குவீங்க. சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்த பலனை அடைவாங்க. இது மட்டும் இல்லாமல் புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மனம் போன போக்கில் நடக்காதீங்க. தேவையில்லாத விவகாரங்களை இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டாம். அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனி 11ஆம் வீட்டில் இருக்காரு. பண வரவு அதிகமாக இருக்கிறது என்று ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம். மேலும் சிக்கலான காரியங்களை அசாத்தியமான துணிச்சலோடு முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுனம் ராசி. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுறீங்களா? தாராளமாக ஏற்பாடு செய்யுங்க. வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பணத்தை நண்பர்கள் தர தயாராக இருப்பாங்க. தொழில்துறைகளில் இருந்த இடையூறுகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மேலும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்குவீங்க. உங்களுடைய நிதானமான போக்கில் விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றுவீங்க. மேலும் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்து உங்களுக்கு தன வரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தள்ளி போன திருமண காரியங்கள் நடக்கும். வீட்டில் மழலை சத்தம் எதிரொலிக்கும். பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க. இல்லை அப்படின்னா அவமானத்தால் மனம் குன்றி போவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் தாயாருடைய மருத்துவ சிகிச்சைக்கு செலவு செய்யக்கூடியது இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலமாக பணத்தை அள்ளுவீங்க. குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடக்கும். சந்திரனுடைய இடப்பயிற்சி சாதகமான பாதகமான பலன்களையே கொடுக்கும். வியாபாரத்திற்கு எதிராக சிலர் வில்லங்கம் செய்வாங்க. அதை வெற்றிகரமாக முடிப்பீங்க. எதிர்பாராத வகையில் பண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். குடும்ப கவலை மறந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. எதிரிகள் பணிந்து நடப்பாங்க.
மேலும் ஆடம்பரமாக செலவு செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து வைப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பெற்றோர் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம், மருத்துவ செலவு உண்டாகலாம். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமான அலைச்சல் ஏற்படலாம். அதன் பிறகு காரியங்கள் கைக்கூடி வரும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வீண் மனத்தாங்கள் உருவாகலாம். ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கும். பங்கு பரிவர்த்தனையில் தைரியமான முதலீடுகள் செய்யலாம். தொழில் விரோதிகளை துணிவோடு வீழ்த்துவீங்க. புதன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. மேலும் தொழிலில் இறங்குவதா வேண்டாமா அப்படிங்கிற பயம் உங்ககிட்ட எப்போவுமே இருந்துட்டு இருக்குங்க. கூட்டு தொழிலில் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் வீண் அலைச்சலை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கு மேல் செலவு வந்து வாட்டலாம். வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்காமல் இருக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு சேர்ந்தாரை கொல்லக்கூடிய சினம் என்பது பழமொழி. இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் கலகம் பிறக்கலாம். சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமானதாக இல்லை. தொழிலில் மந்தமான போக்கே உங்களுக்கு காணப்படுகிறது. வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படலாம். திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. தேவையில்லாத அலைச்சலுக்கு ஆளாகாதீங்க. புதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கூடையிலே நண்பர்கள் குணம் அறிந்து நீங்கள் அவர்களுடைய குணம் அறிந்து பழகுவது நல்லது. திருமண பேச்சுவார்த்தையில் இடையூறு ஏற்படலாம். காதலிடம் மனம் விட்டு பேச தவிப்பீங்க. மேலும் அனாவசியமான செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுடைய வீட்டு விஷயத்தில் மாமியார் மூக்க நுழைப்பாங்க. கேது 1 மற்றும் 12ஆம் இடத்துல இருக்காரு. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக துலாம் ராசி. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டப்படாத பாடுபடுவீங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தின் மூலமாக சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திரனுடைய இடமாற்றம் வியாபாரத்தில் உதவியாக இருக்கும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் கலகலப்பு கூடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். மேலும் தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் தோன்றுவாங்க. வியாபாரத்திற்கு தேவையான காரியங்களை முன்னெச்சரிக்கையோடு செய்கிறது நல்லது. வரவுக்கு மீறி செலவு வந்து வாட்டலாம். சில நூதனமான நோய்கள் தொல்லை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெளியூர் பிரயாணங்களால் சில நன்மைகள் அடைவீங்க. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத சிறிய விபத்துகள் நடக்கலாம். குடும்பத்தில் துன்பமும் கவலையும் இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் கடவுள் வழிபாடு அதிகமாக செய்வதும் மனதை அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்ததாக விருச்சிகம் ராசி. தொழிலில் அமோக வருமானம் பெறுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். எந்த வகையிலாவது பொருள் வரவு இருக்கலாம். சந்திரனுடைய நகர்வுகள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுவீங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான காலம் இது. பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோர் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புது மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு வியாபாரிகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட இருந்து குழிப்பறிக்க நினைத்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவாங்க. மேலும் உங்களுக்கு கேது 11 மற்றும் 10ஆம் இடத்துல இருக்காரு. உறவினர்களை அதிகம் நம்ப வேண்டாம். சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால். அடுத்ததாக தனுசு ராசி. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க காரியங்களில் சில தடைகள் உண்டாகலாம். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் புதிய ஜீவன் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்திற்கு பங்கம் உண்டாகி மன நிம்மதி குறையும் அப்படின்னு சொல்லலாம். நில விற்பனை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அலுவல் சுமையும் அலைச்சலும் மிகுதியா ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று நினைத்த காரியங்களை இன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெளிவட்டாரங்களில் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த இடத்துல உதவி கிடைக்க தாமதமாகலாம். வியாபாரத்தில் வில்லங்கம் தோன்றி பிறகு மறையலாம். புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. நியாயமான விஷயமாக இருந்தாலும் நண்பர்களிடம் விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டிய வரலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினர் புதிய சாதனையை படைப்பீங்க. மேலும் கையில் தங்குவது கடினம். பணம் கையில் தங்குவது கடினம். சேமிப்பை அதிகப்படுத்துவது ரொம்பவே நல்லது.
அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் தேவையில்லாத தொல்லைகளை தூர ஓட்டி விடுவது நல்லது. கவனக்குறைவாக இருந்தால் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களை வீழ்த்த விரோதிகள் சுறுசுறுப்பாக திட்டம் செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய உற்பத்தியை வருமானத்தை பற்றி கவலைப்படாம செலவு செய்வதில் 6ஆம் இடத்துல இருக்காங்க. பிள்ளைகளால பண செலவு, தூரதேச பயணங்களை இந்த வாரத்துல மிகவும் கவனமாக தள்ளி வைக்கிறது. நன்றி நண்பர்களே. உறவினர்களிடம் நண்பர்களிடமும்